அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிக்குள் பிரவேசித்திருக்கின்றார். அவர் வந்திருக்கின்ற அந்த கும்பராசி அந்த சனி பகவானுக்கு சொந்த வீடு ஆகும். ஆட்சி பலம் பெறுகின்றார். சனி பகவான் முழு பலம் பெறுகின்றார். அவ்வாறு சனி பகவான் வந்திருக்கின்ற ஆட்சி பலம் பெற்று வந்திருக்கின்ற அந்த கும்பராசி சிம்ம ராசிக்கு 7ஆம் இடமாகும். 7ஆம் இடம் என்பது சுபஸ்தானம். எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்திலே 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய ஸ்தானங்கள் சுபஸ்தானங்களாகும். அந்த வகையிலே இந்த சிம்ம ராசிக்கு 7ஆம் இடமாகிய கும்பராசிக்கு வந்திருக்கின்ற அந்த கும்பராசி சிம்ம ராசிக்கு 7ஆம் இடமாகும். அந்த சுபஸ்தானமாகிய 7ஆம் இடத்துக்கு வந்திருக்க சனி பகவான் அங்கே தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வந்திருப்பதனாலே அவரும் இந்த சிம்ம ராசிக்கு சுபராகின்றார். 7ஆம் இடத்திலே சுபஸ்தானத்திலே சொந்த வீட்டிலே வந்து ஆட்சி பெற்ற சனி பகவான் இந்த சிம்ம ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய சுபராக அமைகின்றார். ஒரு ராசிக்கு 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், அது காமஸ்தானமும் கூட, இச்சை ஸ்தானமும் கூட. ஆகவே 7ஆம் இடமாகிய சுபஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அங்கே வந்து ஆட்சி பெற்ற காரணத்தினாலே அந்த 7ஆம் இடத்திற்குரிய அந்த சுபஸ்தானத்திற்குரிய சுப பலன்களை கொடுப்பார். அவர் களத்திர ஸ்தானம் என்பதனாலே கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன் என்ற வகையிலே அவர்கள் இருவருக்குரிய கணவன் வகையிலே மனைவி வகையிலே நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். கணவன் மீது மனைவிக்கு நல்ல பாசம் உண்டாகும், அன்பு உண்டாகும், நெருக்கம் உண்டாகும், நல்ல உறவு மேம்படும். மனைவி மூலமாக அல்லது கணவன் மூலமாக கணவன் வழியிலே உறவினர்களுடைய நட்பு உறவு அதிகமாகும். அவர்களுடைய நன்னம்பிக்கை பெறுவார்கள். அந்த மனைவி மூலமாக உள்ள உறவினர்கள் மூலமாக பலவிதமான ஆதாயங்களை நன்மைகளை பெறுவார் இந்த சிம்மராசி அன்பர்கள். மேலும் கூட்டாளிகள் எல்லாம் மனப்பெசக்கு இதுவரை இருந்திருந்தால், கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவையெல்லாம் விலகி அந்த கூட்டாளிகளும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல நம்பிக்கையோடு நல்லுணர்வோடு நெருக்கமாக அன்போடு பாசமாக பழகுவார்கள். நண்பர்கள் சிறந்த நண்பர்கள் கிடைப்பார்கள். காமஸ்தானம் என்பதனாலே அந்த காமத்தை அந்த இச்சையை தீர்த்துக் கொள்ள இவருக்கு பல வகையான நன்மைகள் கிடைக்கும். காம இச்சை சீர்படும். அவருக்கு அவர் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும். மேலும் இந்த சுபஸ்தானத்திற்கு அதிபதியாகி வந்திருக்கக்கூடிய சுபராகிய சனி பகவான் இந்த சிம்ம ராசிக்கு 9ஆம் இடமாகிய மேஷத்தை பார்க்கின்றார். கும்பராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக சனி பகவான் மேஷ ராசியை பார்க்கின்றார். அந்த மேஷ ராசி சிம்ம ராசிக்கு 9ஆம் இடமாகும். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், பாதகஸ்தானமும் கூட. ஆகவே தந்தை சுபராக இருந்து சிம்மராசிக்கு சுபஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்து சுபராக இருந்து அவர் பார்க்கின்ற காரணத்தினாலே தந்தை ஸ்தானம் என்பதனாலே தந்தைக்கு சிறப்புகள் சேரும், பாக்கியங்கள் வந்து சேரும். இந்த சிம்மராசி அன்பர்கள் செய்த பல நன்மையான காரியங்களுக்குள்ள நன்மையான பலன்கள், சுப பலன்கள் இப்பொழுது அவருக்கு கிடைக்கும். பாதகஸ்தானம் என்பதனாலே பாதகங்கள் எல்லாம் அடிபடும், பாதகங்கள் எல்லாம் கெடும். இவருக்கு தந்தைக்கு சிறப்பு சேரும். பல நன்மைகள், சாதகமான நன்மைகள் இவருக்கு வந்து சேரும். இது இந்த சனி பகவான் இந்த கும்பராசியிலிருந்து நேராக 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கின்றார். சிம்ம ராசி சூரிய பகவானுக்கு சொந்த வீடு. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுடைய மைந்தன் இந்த சனி. இந்த சனி பகவான் சூரியனுடைய மைந்தனாகிய சனி பகவான் சிம்மராசிக்கு 7ஆம் இடமாகிய சுபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று
சிம்மராசியை பார்ப்பதனாலே இந்த தந்தை மூலமாக அல்லது இந்த ராசிக்காரர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து கூடும். ராசி 1ஆம் இடம் என்பது லக்னத்திலே 1ஆம் இடம் என்பது உயிர் ஸ்தானம். ராசி என்பது உடல் ஸ்தானமாகும். உடல் சிறப்பாக இருக்கும், மிடுக்காக திகழ்வார்கள். எடுப்பான தோற்றம் இவர்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது இவர்களுக்கு சீரும் சிறப்பும் சேரும். எல்லோரும் பார்த்து இவர்கள் பெருமைப்படக்கூடிய வகையிலே மரியாதைக்கப்படுவார்கள், மதிக்கப்படுவார்கள். பெருமை சேரும், அந்தஸ்து கூடும். இந்த சனி பகவானுடைய பார்வையினாலே இந்த சிம்மராசிக்கு. மேலும் இந்த கும்பராசியிலிருந்து சனி பகவான் விருச்சிக ராசியை பார்க்கின்றார். கும்பராசியிலிருந்து 10ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்கின்றார். அந்த விருச்சிக ராசி என்பது சிம்ம ராசிக்கு 4ஆம் இடமாகும். சிம்மம் 1, கன்னி 2, துலா 3, விருச்சிகம் 4. அந்த விருச்சிகம் என்பது சிம்ம ராசிக்கு 4ஆம் இடமாகும். 4ஆம் இடம் என்பது ஆரோக்கிய ஸ்தானம், தாய் ஸ்தானம், இருப்பிட ஸ்தானம், வாகன ஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானமாகும். ஆகவே இந்த சிம்மராசிக்கு சுபஸ்தானத்திலிருந்து சுபராக இருந்து சனி பகவான் பார்ப்பதனாலே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருப்பிடம் சிறப்படையும், இருப்பிடம் மேம்படும், வீடுகளை திருத்தி கட்டலாம், பல வசதி வாய்ப்புகளை பெருக்குவார்கள். வீட்டிலே சுகமாக சௌரியமாக வாழ்வதற்கு, இருப்பதற்கு, உறங்கி எழுவதற்கு வீட்டிலே பலவிதமான நவீன வசதிகளை செய்து வைப்பார்கள். மேலும் இருப்பிடம் சிறப்பாக அமைவதோடு அவருடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருப்பிடம் சிறப்பாக இருந்தால், வசதியாக இருந்தால் ஆரோக்கியம் கெடாது, நோய் வராது, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆகவே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வாகனங்கள் வாங்குவார்கள், வாகனங்கள் சீராக இருக்கும், பழுது ஆகாமல் இருக்கும். பழுது ஆன வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் வாங்கி அதை ஓட்டி மகிழ்வார்கள். உயர் கல்வி சிறப்பாக இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் இந்த சனி பகவான் இந்த சிம்மராசிக்கு தரவிருக்கின்றார். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மனைவி மூலமாக மனைவியோடு அன்பும் நெருக்கமும் அதிகமாகும். மனைவி மூலமாக பல ஆதாயங்கள் கிடைக்கும். மனைவி வழி உறவினர்கள் இவர்களை நன்றாக மதிப்பார்கள். தந்தைக்கு சிறப்பு சேரும், பாக்கியங்கள் கிடைக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களுடைய மதிப்பு மரியாதையும் சமுதாயத்திலே கௌரவம் அந்தஸ்து உயரும். இருப்பிடம் சீரடையும், ஆரோக்கியம் பெருகும். வாகனங்கள் சிறப்பாக, வாகன வசதிகள் பெருகும். வாகனம் ஓட்டுவதனாலே பலவிதமான நன்மைகளை அடைவார்கள். அதில் சுகமாக சந்தோஷமாக வாழ்வார்கள். உயர் கல்வி சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட நன்மைகளை இந்த சனி பகவான் இந்த சிம்மராசி அன்பர்கள் கொடுப்பார். இருந்தாலும் இந்த சனி பகவான் இயற்கை தீயர் என்பதனாலே இந்த நன்மைகளால் கொடுக்கின்ற போது சிற்சில சங்கடங்களையும் தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கலாம். ஆனாலும் அந்த சங்கடங்கள் எல்லாம் லேசான சங்கடங்களாக தவிர்க்கப்படக்கூடிய, அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூட பொருட்படுத்த வேண்டிய இல்லாத சிற்சில சங்கடங்களை பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட மனைவி வழி அன்பு, மரியாதை, ஆதாயம், தந்தைக்கு சிறப்பு, பாக்கியங்கள், இவருக்கு சிம்மராசிக்கு கௌரவம், பெருமை, அந்தஸ்து, இருப்பிடம் சிறப்படைதல், ஆரோக்கியம் பெருகுதல், தாயின் சிறப்பு, தாயின் உடலம் ஆரோக்கியப்படுதல், தாய்க்கு சிறப்பு, வாகனம் மேம்படுதல், சிறப்படைதல் மற்றும் உயர் கல்வி மாணவர்களுக்கு கல்வி பயிரக்கூடிய மாணவர்களாக இருந்தால் சிம்மராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு உயர் கல்வியை தொடர்வதற்கு சிறப்பான காலகட்டமாக இந்த சனி பகவான் அமைத்துக் கொடுப்பார். ஆகவே இப்படிப்பட்ட பலாபலன்களை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கும்பராசியிலே சஞ்சரிக்கின்ற சனி பகவான் சிம்மராசி அன்பர்களுக்கு தரவிருக்கின்றார். கும்பராசியிலே சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே சிம்மராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட பலாபலன்களை
சிற்சில சங்கடங்கள் கொடுத்தாலும் கூட பலவிதமான நன்மைகளை தரவிருக்கின்றார் சிம்மராசி அன்பர்களுக்கு. கும்பராசியிலே சஞ்சரிக்கின்ற சனி பகவான் அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனி பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பர் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.